हो रंग रेज ओ रंग रेज तेरे रंग दरिया में डूबना है बस तेरा बनके हाय नहीं रहना दूजा नैनों की चाल है. മമ്മി, ഞാൻ ഹാജരയും ഒന്ന് UK വരെ പോവാ. തിരിച്ചു വരാൻ കുറച്ച് ടൈം എടുക്കും. അതുവരേക്കും മമ്മി. സാഹിറയെ ഞാൻ നോക്കിക്കോളാം. ഞങ്ങൾ പോയിട്ട് വാ. അല്ലാഹ് ഹഫീസ്. ഖുദാ ഹഫീസ്. പറ്റില്ല, ഞാൻ സമ്മതിക്കൂല. ഷറഫുദ്ദീൻ നിന്നെ എന്നെ ഏൽപ്പിച്ചിട്ടാ പോയിരിക്കുന്ന. ദാദി, ഒരു പ്രാവശ്യം കൂടി അന്നത്തെ പോലെ പ്ലീസ്. ഞാൻ പോയിട്ട് വേഗം വരും. ഒരിക്കൽ കൂടി ഞാൻ അങ്ങോട്ട് പോയിക്കോട്ടെ. പോണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ കേൾക്കില്ലല്ലോ. പോയിട്ട് വാ. ரகு, நான் போன்ல சொன்னல, அது இந்த பொண்ணுதான். रंग दरिया के ओ रंग रेज तेरे रंग दरिया के உங்க நேம் என்ன? ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மான. ஏங்க, உங்ககிட்ட தான். உங்க நேம் என்ன? ராசாத்தி. ராசாத்தியா? அது எங்க ஊர் நேம் ஆச்சே. അത് അമ്മമ്മക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ടതാ. ரகு, இந்த பொண்ணு நம்ம ஊருக்கு புதுசானா இவ இங்க எங்கேயோ பேக தொலைச்சிட்டா. நான் ஏன் உன்னை கால் பண்ணேன்னா எனக்கு உன் ஹெல்ப் தேவைப்படுது. என்கிட்டயா? என்ன ஹெல்ப்பு? அந்த பேகு கண்டுபிடிக்க 2 நாள் ஆகும். அது வரைக்கும் இவ ஓ வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு. ஏன் வீட்லயா? அதெல்லாம் முடியாது. அப்பாக்கு அதெல்லாம் பிடிக்காது. வாட்? இது பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்குடா நம்ம வீட்டுல அவளை கூட்டிட்டு வந்த? ஏன்னா அவ உங்க பையன் ரோட்ல கிடக்குது எல்லாமே வீட்டுல பொறுக்கிட்டு வருவான். அதான் அவளையும் கூட்டிட்டு வந்துட்டா. இவ செந்திலுக்கு தெரிஞ்ச பொண்ணு. அதான் அவன் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டானே. சரி சரி, 2 நாளைக்கு தானே. பொட்ட பொண்ணு வேற, எப்படி வெளியில விடாது? அதான் அவரு சொல்லிட்டாரு. உள்ள வாமா. ராசாதி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா கீழே கூப்பிடுறாங்க. രഘു, നമ്മുടെ ഫ്രണ്ട് സെന്തിന്റെ അടുത്ത് എന്റെ ബാഗ് ഒന്ന് കണ്ടുപിടിച്ച് തരാൻ പറയോ? ഒന്നും കിട്ടിയില്ലെങ്കിലും അതിലെന്റെ ഡയറി ഉണ്ട്. ആ ഡയറിയെങ്കിലും എനിക്കൊന്ന് എടുത്തു തരാൻ പറയോ? கண்டிப்பா அவங்கிட்ட நான் சொல்றேன். அந்த டைரி எனக்கு அவ்வளவு முக்கியமானதா? ആ ഡയറിയിലൂടെ ഞാൻ ജീവിക്കുന്ന. ദാദി, എന്താ പെട്ടെന്ന്? என்னாச்சு? இப்படி திடீர்னு விட்டுட்டு போறேன்னு சொல்ற? அதில் உன் பேக் இன்னும் கிடைக்கல. அதான் நீ போறேன்னு சொல்ற. രഘു, എനിക്ക് പോയേ പറ്റൂ. ആ ബാഗ് കിട്ടുകയാണെങ്കിൽ അത് നശിപ്പിച്ച് കളഞ്ഞു. ഞാൻ ഇനി ഒരിക്കലും ഇങ്ങോട്ട് തിരിച്ചു വരില്ല.
ரகு, நீ வந்துட்டியா? செந்தில் ரூம்ல ஏதோ பேக் வச்சிருக்கானா, உங்ககிட்ட சொல்ல சொன்னா. பேகு, அவளோட டைரியில அப்படி என்ன இருக்கு? ரகு, அவன் அந்த டைரியில் எழுதின ஸ்டோரி நம்ம ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இருந்தும் நீ எதுக்காக அவளை பார்க்கணும்னு சொல்ற? அந்த டைரிக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு ஸ்டோரி இருக்கு. கடவுளுக்காக இல்ல, காதலுக்காக தான் அவ இங்க வந்திருக்கா. காதலுக்காகவா? யாரோடு? சரி, காதல் நெஞ்சை நான் தரலாமா? உன் கணவனாக நான் வரலாமா? இந்த வார்த்தை மட்டுமே நிஜமானால் ஒரு ஜென்மம் போதும். மனிதத்தை தினமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழுத்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும்.